டேய் நட்டு, இப்பதான்டா நம்ம ஒரு பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்திருக்கோம். இப்ப இவகிட்ட போய் என்னடா கேட்க போற? இங்க பாரு நட்டு, திருப்பி நம்ம இவளை பாக்குறதுனால வேற ஏதாவது புது பிரச்சனை உருவாயிர போகுது. வேணா நட்டு, சொன்னா கேளு. டேய், அப்பா இன்னும் உள்ளதானடா இருக்காரு. அப்பா வெளில கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு முடிவு வேணாமா? அது சரி நட்டு, அதுக்காக இப்ப இவளை எதுக்கு நம்ம பார்க்க போகணும்ன்ற? டேய், எல்லாத்துக்கும் காரணம் இவ தானடா. இவட்ட கேட்காம வேற யார்ட்ட போய் கேட்கறது? என்னடா கேட்க போற அவகிட்ட? டேய், உள்ளவாடா. முருகன், நீதான் கூட இருந்து காப்பாத்தணும். நீ அதே வீட்ல இருக்க, உனக்கு தெரியலனா எப்படி? சொல்றதுக்கே ஆச்சரியமா இருக்கு. ஹேய், போய் சொல்லாத. எங்க அண்ணி இதுக்கு நிச்சயமா ஒத்துட்டு இருந்திருக்க மாட்டாங்க. டேய், ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிட்டதே அவதான்டா. ஏன் வீடு தேடி வந்து நாகராஜ உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அவ சொன்னதுனாலதான் இதோ இப்போ நீ வெளியில இருக்க. இல்லனா நீ இப்பவும் உள்ளதா இருந்திருப்ப. நான் ஏன்டா உங்களெல்லாம் வெளியே எடுக்க போறேன்? உங்க மேல இருக்கிற கோபத்துல உள்ளேயே வச்சு சாகடிக்க சொல்லிருப்பேன். சரி, நமக்கு தான் கல்யாணம் நடக்க போதே, பொழைச்சு போட்டுன்னு சொல்லி வெளியே விட்டேன். ஏய், நான் உயிரோட இருக்கிறவரெல்லாம் அது நடக்காதுரி. லிசன், நீ உயிரோட இரு, இல்லாம போ, தடுக்க ட்ரை பண்ணாம இரு, இல்ல செத்து போ. அது உன்னோட பிரச்சனை. உங்க அப்பா உயிரோட இருக்கணும்னா என் கல்யாணம் நடந்துதான் ஆகணும். அதிர்ச்சியா இருக்கா தம்பி? இதே அதிர்ச்சியை உங்க அண்ணனுக்கு கொடுத்ததாலதான் உங்க அண்ணனும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரு. எல்லாரையும் வெளியே விட்டனா ஏன் உங்க அப்பாவை மட்டும் வெளியே விடலன்னு யோசிக்க வேணாம்? அதுக்கு இதுதான் காரணம். உங்க அப்பா நல்லபடியா வெளியே வரணும்னா எங்க கல்யாணம் நடக்கணும். சோ நீங்கெல்லாம் அந்த கல்யாணத்துல டிஸ்டர்ப் பண்ணாம வால சுருட்டிக்கிட்டு இருக்கணும். ஓகே? இல்லனா நல்லா இருக்கிற உங்க அப்பா உடல் நலம் குறைவினால் மரணம் அப்படின்னு பேப்பர்ல வரும். வேற என்ன பண்ணட்டு? வேற ஏதாவது பேசணுமா? நீ வந்ததால நான் சரியா சாப்பிட கூட இல்லையா? எனக்கு ஒரே டயர்டா இருக்கு. நான் போய் படுக்க போறேன். அக்கா, நான் மேல போறேன். ஏய் ஏய், நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடி. யார் பாது? ஓ, முகேஷ் அம்பானியா? வாப்பா, முதல்ல நீ நல்லா இருக்கியா?
5க்கும் 10க்கும் அல்லாடிக்கிட்டு அடுத்தவங்களோட சாப்பாடு சாப்பிடுற நீ எங்க 2 பேரையும் பார்த்து சாப்பிட விடுற. ஐயோ, போயா போயா, வீட்டுக்கு போயா, போய் சேரி. நாகராஜன, சுந்தரன, அனே, நாகராஜன. டேய், ஏன்டா அப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? நாகராஜன வீட்டில் தானே இருக்கு. வீட்டில் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். நீ ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க? அதை முதல்ல சொல்லு. விஷயம் என்னன்னு தெரிஞ்சா நீயும் டென்ஷன் ஆவன. எங்க நாகராஜன? நாகராஜன, என்னடா? அண்ணி எங்க? நான் இங்க தான் இருக்கேன் நட்ராஜ். சொல்லு. எதுக்கா அண்ணி எங்களெல்லாம் ஸ்டேஷன்லேருந்து ரிலீஸ் பண்ணி அனுப்பிச்சாங்க? சொல்லுங்க நீ, அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியும்ல? சொல்லுண்ணே, உனக்குமா தெரியல? டேய், என்னடா? எனக்கு ஒன்றுமே புரியல. இவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கும் புரியல. மறுபடியும் சாருக்கும் மல்லிகாவுக்கும் கல்யாண ஏற்பாடு நடக்குது. அதுக்கு இவங்க ஒத்துக்கிட்டதுனால தான் நம்ம 3 பேரையும் வெளில விட்டுருக்காங்க. இது அவ சொல்லும் போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? என்னண்ணே எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியா இருக்க? வேற என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குற? ஏன் இப்படி பண்ணாங்கன்னு கேட்க மாட்டியா? கேஸ் என்னன்னு நமக்கே தெரியுமாடா. அப்புறம் எதுக்கு அவங்க கிட்ட போய் கேட்கணும்? அப்ப அவங்க செஞ்சது கரெக்ட்னு சொல்றியா? வேற வழி இல்லாம தானே அவங்களே செஞ்சிருக்காங்க. என்ன வேற வழி இல்ல? எதுவா இருந்தாலும் சட்டப்படி டீல் பண்ணலாம் அப்பா சொன்னார்ல, அப்புறம் என்ன? கேஸ ஃபைல் பண்ணாம உங்களை ஸ்டேஷன்ல அத்தனை நாளா வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ எந்த சட்டத்தை மேல நம்பிக்கை வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ நீங்க செஞ்சது சரின்னு சொல்றீங்களா? நீ ஒரு குடும்பத்தை காப்பாத்தணும்னா ஒருத்தர் பலி கொடுக்கறதுல தப்பு இல்லை நட்ராஜ். நீங்க குடும்பத்தையே பலி கொடுக்க போறீங்க. நீ அண்ணனுக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடந்தா அதான் நடக்கும். இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தா உங்க வாழ்க்கை போச்சு. அண்ணன் நிச்சயமா அவ கூட சந்தோஷமா வாழாது. அப்ப அவளோட கோபம் நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லார் மேலயும் திரும்பும். நம்ம யாரையும் நிம்மதியா வாழ விட மாட்டா. சரி, ஏன் இடத்துல நீ இருந்தா என்ன செஞ்சிருப்ப சொல்லு. எதிர்த்து நின்னு போராடி இருப்பேன். எப்படி? வீட்டுக்குள்ள 4 பேர் இருக்கோம். அவ அத்தனை பேரையும் உள்ள வச்சிட்டான். ஒரே கேஸ்லனாலும் பரவாயில்ல, ஆளுக்கு ஒரு கேஸ். கோர்ட்டுக்கு போய் நீதி கேட்டாலும் போராட முடியாது. ஏன்னா கேஸை ஃபைல் பண்ணல. ஏன் கேஸை ஃபைல் பண்ணலன்னு போராட முடியாது? ஏன்னா பேப்பர்ல போட்டு மானத்தை வாங்குவாங்க. இதுல உடம்புக்கு முடியாத வயசான ஒருத்தர் ஸ்டேஷன்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவருக்கு எப்போ என்ன ஆகுமோன்னு பயம் ஒரு பக்கம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்னால என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறேன்? போலீஸ வச்சுதானே இதெல்லாம் பண்றா. அவனையே நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்போன்னு ஏண்டா காசை வாங்கி இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறேன்னு கேட்டா அவன் நாங்க அப்படிதான், காசை கொடுத்தா என்ன வேணாலும் செய்வோம். இப்ப அவ சொன்னா உங்க குடும்பத்தாளுங்களை கொலை கூட செய்வோம்னு சாதாரணமா என்கிட்ட சொல்றான். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எனக்கு சரி தப்பெல்லாம் தோணல. உங்களோட உயிரை முதல்ல காப்பாத்தணும் தான் தோணுச்சு. அதனாலதான் அவகிட்ட போய் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டேன். அது தப்பா இருந்தா தப்பாவே இருந்துட்டு போட்டும். டேய், டேய் பஞ்சு, என்னடா ஆச்சு உனக்கு? என்ன குடிக்க கூடாதுன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணுவ?
நீ என்னடா காலையிலே குடிச்சுக்கிட்டு இருக்க? அப்படி என்னடா பிரச்சனை உனக்கு? டேய் இங்க பாரு, உன்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. தயவு செஞ்சு போயிடுறேன் இங்கிருந்து, இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும். போடா இங்க இருந்து. அதான் போடா இங்க இருந்துன்னு சொல்றேன்ல. அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி பாக்குற. உன்னை பார்த்தாலே கோபம் கோபமா வருதுடா எனக்கு. தயவு செஞ்சு போயிடுறா இங்க இருந்து முதல்ல. நான் என்னடா பண்ணேன்? நீ என்ன பண்ணியா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எப்படிரா ஒண்ணுமே தெரியாத மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு நிக்கிற? டேய், நீ ஏதோ போதையில உளறிட்டு இருக்கடா. ஆ, என்ன பேசிட்டு இருக்கேன்னு தெரியல உனக்கு. அப்படி நான் உனக்கு என்னடா கெடுதல் பண்ண போறேன்? ஓ, எனக்கு நீ கெடுதல் பண்ணா மட்டும்தான் உன் மேல எனக்கு கோவம் வருமாடா? சபாஸ்ரா நாகராஜ், டேய் இங்க வர்றா. உனக்கு நீயே கெடுதல் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு உன் மேல கோவம் வரும்டா. ஏன்னா நான் தான் நீ தான் நானுன்னு நான் எப்பவுமே நினைப்பேன்டா. நானும் அப்படித்தான்டா உன்னை நினைக்கிறேன். டேய், சி 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 சி, அப்படிலாம் சொல்லாத. அசிங்கமா இருக்கு எனக்கு. உன்ன மாதிரி நான் இல்லடா. நீ ரொம்ப கேவலமாயிட்ட. நீ முன்னெல்லாம் ரொம்ப முட்டாளா இருப்படா. எதுவுமே உனக்கு யோசிக்கவே தெரியாதுடா. யார் எது சொன்னாலும் ஆஹா, நான் செய்யறதுதான் கரெக்டுன்னு போயிட்டே இருப்ப. அப்பெல்லாம் கூட நீ இப்படி ஒரு தப்பு பண்ணதில்லை நாகராஜ். ஆனா இப்ப நீ கொஞ்சம் தெளிவா இருக்கும்போது பண்ற பாரு, அதத்தான் மாப்பிள்ள என்னால ஏத்துக்கவே முடியல. டேய் பஞ்சு, என்ன டென்ஷன் ஆகாத. நான் என்னடா பண்ண முதல்ல சொல்டா. என்ன பண்ணேன்னு சொல்லணுமா? சொல்றேன்டா. டேய், நீ ஏன்டா அந்த மல்லிகாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்ட? டேய், உன்னைத்தானடா கேக்குறேன், சொல்றா. அதான் அவ்வளவு பிரச்சனையும் நடந்து நீ ஏதானடா அந்த கல்யாணத்தை நிறுத்தின. அப்புறம் எதுக்காடா திருப்பி ஒத்துக்கிட்ட? டேய், தெரியும்டா, அதுக்கு உடனே நீ 1000 காரணம் சொல்லுவ. உங்களுக்கெல்லாம் வாழ்க்கையே ஒரு விளையாட்டா போச்சுல. நினைச்சா ஒரு கல்யாணம், ரோட்ல நிக்க வச்சு என்கிட்டயும் நட்டுக்கிட்டயும் அவ்வளவு ஆங்காரமா பேசிட்டு போறடா அந்த மல்லிகா. முடிஞ்சா இந்த கல்யாணத்தை நிறுத்தி பாருங்கடான்னு சொல்லிட்டு போறா. கொஞ்சம் கூட மனுஷத்தன்மையே இல்லாத அவளை கட்டிக்கிட்டு எப்படிரா நீ நிம்மதியா சந்தோஷமாவும் வாழ போற? சொல்ற நாகராஜ், ஒவ்வொரு நிமிஷமும் நரகத்துல வாழ்ற மாதிரி தானடா இருக்கும். டேய், அதனால நீ இப்ப என்ன பண்ற? என் கூட நேரா அந்த மல்லிகா வீட்டுக்கு வர்ற. அவளை வெளிய கூப்பிடுறோம். நீ அவ மூஞ்சிக்கு நேர, ஏ மல்லிகா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற. அதுக்கப்புறம் அந்த இடத்திலேயே நான் அவளைய செருப்பால அடிக்கணும்டா. டேய், வாடா போலாம். வா டேய் போடா. டேய் இருடா, நான் சொல்றது கேளுடா. செருப்பால அடிக்கிறேன். போ, பஞ்சு. போடான்றல. டேய் டேய், டேய் நீ நிதானமா இல்லடா, சொன்ன கேளுடா. டேய், நான் நிதானமா தான்டா இருக்கேன், நீ வாடா. டேய் பஞ்சு, என் நிலைமையை புரிஞ்சுக்கடா. டேய், நீ எந்த நிலைமையில இருந்தாலும் சரிடா, நீ அந்த மல்லிகாவை கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது. வாடா போலாம். டேய், ஏன்டா அப்படி புரிஞ்சுக்க நிதானமா பண்ணிட்டு இருக்க? ஓ, அப்ப நீ வரமாட்டல்ல? டேய் அப்ப நீ வரமாட்டல்ல? நான் சொல்றது அப்ப நீ கேளுடா. வரமாட்டல்ல? பஞ்சு. அப்ப நீ வரமாட்டல்ல? வரமாட்டல்ல? டேய், அப்ப நீ வரமாட்டியா? வரமாட்டல்ல? அப்ப நீங்க வராத, இங்க இருந்து போயிடுறா. போயிடுறா. நீ அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு எக்கேடு கட்டி நாசமா போ. போயிடுறா. டேய் பஞ்சு, நான் ஏய், சொல்றது நீ கேளுடா. எதுவும் சொல்லாதடா. டேய், போயிடுடா. நிதானமா கேளுடா. நீ குடிச்சிருக்கடா. போயிடு. என் நாயே போடாங்கறல்ல, போடா. இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காதடா. சீ.
டேய் 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 பஞ்சு ஏற்கனவே நிறைய குடிச்சிட்டடா. ஏதாவது ஆயிடு போகுதுடா. டேய் எனக்கு என்ன வேணாலும் ஆயிட்டு போகுதுடா. ஏன் நான் செத்து கூட போறேன்டா. ஆனா அவனே நீ இங்க இருந்து போயிடு, இல்ல உன்னை என் கையாலேயே சாவடிச்சிருவேன்டா. போயிடுறா, போடாங்கறல. போயிடுறா, என் பூச்சிலேயே முழிக்காதடா. அங்கேயே நில்லுங்க. என்னங்க ஆச்சு? என்னாச்சு? ஒண்ணும் இல்லையே. இல்லையே, உங்க சட்டை கசங்கி இருந்துச்சு. நீங்க அதை சரி பண்ணிட்டு வரீங்க. யார்கிட்டயாவது சண்டை போட்டுட்டு வரீங்களா? சொல்லுங்க, என்ன பிரச்சனை? நம்ம வாழ்க்கையே பிரச்சனையே தானே போயிடுச்சு வேதாஜி. சரி விடுங்க, வாங்க. இருங்க, யார்கிட்ட சண்டை போட்டுட்டு வரீங்க? சண்டையா? சண்டை போடுற அளவுக்குலாம் இப்ப எனக்கு எனர்ஜி இல்லை வேதாஜி. வாழவே பிடிக்காம தான் நான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் போய் யாருக்கிட்டங்க சண்டை போட போறேன்? யாராவது என்ன அடிச்சா கூட என்ன அடிச்சே கொன்னுடுங்கன்னு சொல்லி அடி வாங்கிட்டு தான் வந்து நிப்பேன். ஏங்க இவ்வளவு விரக்தியா பேசுறீங்க? என்ன நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டீங்களா? அது ஒண்ணும் இல்லை வேதாஜி. எனக்கு பிடிச்ச ஒருத்தன் ஏன்டா மல்லிகாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டு நீ என் சட்டையை பிடிச்சு கேட்டான். அதுலதான் என் சட்டை கசங்கிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. இந்த விஷயம் நம்மள தவிர வேற யாருக்கும் தெரியாதே. அப்படிதாங்க நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவதான் ஊரு ஃபுல்லா போஸ்டர் அடிச்சு ஒட்டாத குறைய எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காளே. யாரு? மல்லிகாவா? யார்கிட்ட சொன்னாளா? எல்லார்கிட்டயும் தான் சொல்லுவா. நீங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டீங்க, அப்பாவையும் தூக்கி உள்ள வச்சுட்டா. அப்புறம் இனி அவ யாருக்கு பயப்படணும்? ஊர்ல போற வரவங்க கிட்ட எல்லாம் சொல்லதான் செய்வா. ஆனாலும் உங்கள மாதிரி ஒரு புரட்சி தம்பதியரை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. உங்களுக்கே நல்லா தெரியும், அண்ணா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா இருக்க மாட்டான்னு. ஆனா அதுக்கப்புறமாவும் நீங்க இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு வந்திருக்கீங்கன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நட்டு, இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை உங்ககிட்ட சொல்லியாச்சு. அதுக்கப்புறமும் ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? ஏத்துக்க முடியல. நீ என்னால ஏத்துக்க முடியல. இதெல்லாம் நினைக்கும் போது அப்படியே உள்ளுக்குள்ள சுர்ரன்னு ஏறுது. ஆனா கோவத்துல நான் எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி என்னையே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். டேய், ஏன்டா இப்படி எல்லாம் பேசி எங்களை சங்கடப்படுத்துற? ஆக்சுவலா உனக்கும் இப்படிதான் இருக்கணும். ஆனா நீ எப்படி இந்த மாதிரி சாந்த சுரபியா மாறி இருக்கேன்னு எனக்கு புரியல. நட்ராஜ், போதும். இப்படி பேசி பேசி எங்களை காயப்படுத்தாத. அப்படியாவது உங்க மனசுல ஏதாவது மாற்றம் வருமாங்கிறதுக்காக தான் நீ இப்படி எல்லாம் பேசுற. வராது நட்ராஜ், வீணா ட்ரை பண்ணாத. வரோம். நீ இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டோம். இப்பதான் நான் போய் அப்பாவை பார்த்துட்டு வரேன். மாமா எப்படி இருக்காரு? ரொம்ப மனசங்கடத்துல தான் இருக்காரு. சரியா சாப்பிட்றது இல்ல, தூங்குறது இல்ல. உங்க 2 பேரையும் பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்னாரு. போய் பார்த்துட்டு வாங்க, கொஞ்சமாவது ஆறுதலா இருக்கும்.